வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வலையொலி நுட்பம். நான் உங்கள் ஹரிரன். போக்கோ ஷாமி விட்டு பிரிச்சு போன எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, போக்கோ தன்னோட F1க்கு அப்புறம் வரப்போற அடுத்த போனை பத்திய ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும், அதோட ரிலீஸ் டேட்ஸ் எல்லாம் உடனே சொல்லியிருக்காங்க. ஒரு சில ரிலீஸ் டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ அந்த ஷாக்கிங்கான ரிலீஸ் டேட்டு, அதோட பேர் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த போக்கோவோட அடுத்த போனை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நான் போயிட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க இப்ப வீடியோ பார்க்கலாம். இப்போ போக்கோ அவங்களோட ரெண்டாவது ஃபோனை பற்றி என்னென்னலாம் அஃபிஷியலாக அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்க முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோனோட பேர் தான். இதுக்கு அவங்க POCO X2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதை ஏன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அந்த ஷாமிலிருந்து பிரிஞ்சு வந்ததை சீசன் 2 எபிசோட் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃபோனுக்கு இவங்க POCO X2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இரண்டாவது அப்டேட் இந்த ஃபோனோட ரிலீஸ் டேட். இந்த ஃபோனை வர்ற February மாதம் 4ஆம் தேதி 12 மணிக்கு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே எப்பவும் போல் லான்ச் பண்ணுற மாதிரி 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது MI ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தேர்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ப்ராசஸர். இதில் Snapdragon 730G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் இன்னும் நம்ம பெருசாக எந்த ஃபோன்லையும் பார்த்தது கிடையாது. ஒருவேளை இந்த ஃபோனில் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபோர்த் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஃபோனில் கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எந்த ஃபோனை விட எல்லா ஃபோனை விட நம்மளை இந்த ஃபோனில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க 4 அஃபிஷியல் அப்டேட்ஸ். இந்த ஃபோன்லேருந்து நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்போம். இதில் ஒரு 4500 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியாக ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டராக இந்த பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை ஏன் நான் இப்படி நினைக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் வந்துட்டு Redmi K30க்கு சிமிலரான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லீக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்துட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இது கண்டிப்பாக ஒரு 20,000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சாம்சங் ஃபோன்ஸில் வர மாதிரி 2 பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதில் ஒரு நல்ல சோனி சென்சாரில் தான் அவங்க கொண்டு வருவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே ஒரு IPS LCD ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு கீழே இவ்வளோ பெரிய ஸ்பெக்ஸ் கொடுக்கறதுனால அவங்களால AMOLED ஸ்க்ரீன் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க IPS LCD ஸ்க்ரீன் தான் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் குவாட் கேமரா செட்டப் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம கொண்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவங்க காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது மாதிரி வேறு என்னென்ன ஃபோன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்க நிறைய ஃபோன்ஸில் வந்துட்டு குவாட் கேமரா செட்டப் இருக்குது. அதனால் இவங்களும் குவாட் கேமரா செட்டப் ஒரு 64 மெகாபிக்சல் கேமராவோட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வரும்போது Android 10 சப்போர்ட்டோட கண்டிப்பாக Android 10லாம் அப்டேட்டடாக இந்த ஃபோன் வரும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது அடுத்த அப்டேட் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா, இதோட பேஸ் வேரியண்ட் 6GB ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களோட இந்த ஃபோன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபோனாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காம்படிட்டர் கூட நல்லா ஒரு காம்படிட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெவியான ஒரு ஸ்பெக்ஸுள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அவங்களோட பிராண்ட் வேல்யூவை இன்னும் ரீட்டைன் பண்ணுறதுக்கு இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் போய் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்மளோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில், அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ்லாம் சொல்லுவேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.